இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல லீவரேஜஸ் சாப்டர்ல நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஸ்டின் பேப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட சேனல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல எல்லா சாப்டர்ஸ்லயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். The following projections have been given in respect of companies A and B. ரெண்டு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Volume of output and sales 80,000 units, company B 1 lakh units. Variable cost per unit, company A rupees 4, company B rupees 3. Fixed cost rupees 2,40,000 for company A and rupees 2,50,000 for company B. Fixed cost, interest burden on debt rupees 1,20,000, rupees 50,000 for company B. Selling price per unit rupees 10 for company A and rupees 8 for company B. On the basis of the above information, calculate operating leverage, financial leverage, combined leverage and financial break-even point. So leverages problem solve பண்றதுக்கு first நீங்க profitability statement prepare பண்ணணும். ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நமக்கு ரெண்டு கம்பெனி அப்படின்றதுனால அந்த ரெண்டு கம்பெனியோட நேம்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். பர்டிகுலர்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணணும், கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும், இபிஐடி கிடைக்கும். இபிஐடியில் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணினா நமக்கு இபிடி கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் அவுட்புட் கொடுத்திருக்காங்க, செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம தான் சேல்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ பெர் யூனிட் கொடுத்தா நம்பர் ஆஃப் யூனிட்ஸால மல்டிப்ளை பண்ணா சேல்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. கம்பெனி ஏக்கு பாத்தீங்கன்னா 80,000 into 10 rupees. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கம்பெனி ஏக்கு 80,000 into 10 rupees கால்குலேஷன் இங்கே போடுறேன். நான் உங்களுக்கு 8 lakhs கிடைக்கும் அமௌண்ட் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து கம்பெனி பிக்கும் பாத்தீங்கன்னா பெர் யூனிட்டும் கொடுத்திருக்காங்க, rupees 8 1 lakh units. ஸோ 8 rupees 1 lakh units மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கம்பெனி பிக்கும் 8 lakhs rupees தான் என்னது சேல்ஸ் அமௌண்ட். அடுத்து நம்ம வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். வேரியபிள் காஸ்டும் பாத்தீங்கன்னா பெர் யூனிட் கொடுத்திருக்காங்க. பெர் யூனிட் கொடுத்தா நம்பர் ஆஃப் யூனிட்ஸால மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 80,000 into 4 வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பெனி ஏக்கு 80,000 into 4 கண்டுபிடிச்சுக்கலாம். 3,20,000 கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனி பிக்கு rupees 3 1 lakh units இல்லையா. சோ 1 lakh units into 3 rupees மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 lakhs தான் என்னது கம்பெனி பியோட வேரியபிள் காஸ்ட். இப்போ சேல்ஸும் வேரியபிள் காஸ்டும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இதை மைனஸ் பண்ணினா நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். 8 lakhsல இருந்து நம்ம 3,20,000 மைனஸ் பண்ணிக்கலாம். 4,80,000 கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனி பி 8 lakhsல இருந்து 3 lakhs மைனஸ் பண்ணலாம், நமக்கு 5 lakhs கிடைக்கும். ஓகேவா. சோ இப்போ நம்ம பிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கம்பெனி ஏக்கு 2,40,000, கம்பெனி பிக்கு 2,50,000. ஸோ 2,40,000 2,50,000 நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நாம இதை மைனஸ் பண்ணினா நமக்கு கிடைக்க போற ஆன்சர் இபிஐடி 2,40,000 2,50,000. ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தா மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க, அமௌண்டே கொடுத்திருக்காங்க, நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்லை. 1,20,000 50,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்து எழுதுறேன். 1,20,000 50,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. 1,20,000 2,50,000ல 50,000 மைனஸ் பண்ணினா நமக்கு 2 lakhs கிடைக்கும். ஸோ இபிடியும் கிடைச்சிருச்சு. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ், கம்பைன்ட் லீவரேஜ் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஆப்ரேட்டிங் லீவரேஜ்க்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. ஸோ நான் வந்து ஷார்ட்டா எழுதியிருக்கேன் ஃபார்முலாவை. ஓஎல் கான்ட்ரிபியூஷனை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் பாருங்க, கம்பெனி ஏக்கு 4,80,000 and EB80 பாத்தீங்கன்னா 2,40,000.
டிவைட் பண்ணினா நமக்கு 2 ஆன்சர். ஸோ எப்பவுமே லீவரேஜுக்கு டைம்ஸ்னு எடுத்து எழுதணும். ஆன்சர் 2 டைம்ஸ். அதே மாதிரி கம்பெனி பிக்கும் கண்டுபிடிச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் 5 lakhs. அடுத்து பார்த்தீங்கன்னா EBIT 2,50,000. 5 lakh divided by 2,50,000. கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுவுமே 2 டைம்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் லீவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபினான்ஷியல் லீவரேஜ் இஸ் ஈக்குவல் டு EBIT டிவைடட் பை EBT. கம்பெனி ஏக்கு நம்ம என்ன EBIT கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,40,000 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா EBT நம்ம கண்டுபிடிச்சிருக்க EBT அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000. ஓகே. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு 2 தான் கிடைக்குது. ஃபினான்ஷியல் லீவரேஜ் 2 டைம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பிக்கு கண்டுபிடிக்கலாம். கம்பெனி பிக்கு EBIT எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2,50,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா EBT 2 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1.2 டைம்ஸ் கிடைக்குது. ஓகே. கம்பைன்டு லீவரேஜோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கம்பைன்ட் லீவரேஜ்ன்றது ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இன்டூ ஃபினான்ஷியல் லீவரேஜ். இப்போ நம்ம கம்பைன்ட் ஆப்ரேட்டிங் லீவரேஜையும் ஃபினான்ஷியல் லீவரேஜையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? கம்பைன்ட் லீவரேஜ் ஃபார் கம்பெனி ஏ. அடுத்து கம்பெனி பி 2 into 1.25. ஓகேவா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2.5 டைம்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் கம்பைன்ட் லீவரேஜ். அடுத்த ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ். இதுதான் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா எழுதியிருக்கேன். FBEP ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்டு சேல்ஸ். ஓகேவா? இப்போ இங்க பிளேஸ் இல்லாததுனால நான் இங்க கம்பெனி ஏபிக்கு இந்த ஃபார்முலா வச்சு போடுறேன். கம்பெனி ஏவோட ஃபிக்ஸட் காஸ்ட் என்னன்னு பாருங்க, 2,40,000. கம்பெனி ஏவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது பாருங்க. கான்ட்ரிபியூஷன் 4,80,000. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhs இல்லையா? ஸோ அதால நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 4 lakhs rupees. ஓகே. ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் கம்பெனி ஏக்கு. இதே மாதிரி நம்ம கம்பெனி பிக்கும் போடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,50,000. அடுத்து கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பெனி பியோட கான்ட்ரிபியூஷன் 5 lakhs எடுத்து எழுதிக்கலாம். கம்பெனி பியோட சேல்ஸும் 8 lakhs தான். மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்குமே 4 lakhs rupees தான் கிடைக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம லீவரேஜ் சாப்டர்ல ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.